இப்போ பனை தொழிலாளரா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து அ என்ன இடர்பாடுகள் இருக்கு? என்ன என்ன வேணும்னு கேட்குறீங்க? என்ன வேணும்னாக்கும் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆ, ஆ. வர்ற பிள்ளைய வந்து ம். தாத்தா இந்த மாதிரிக்கு கல் வேணும் அப்படின்னுங்க. நம்ம அதை வச்சு தான் 1, 2 பனையை சீவி 2 கொடுக்குறாப்புல இருக்குது. ஆனா அது இல்லை, குடுக்க முடியல கொடுக்க இப்போ. முடியலை. இருந்தாக்க ஆந்திராவுக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு இங்கேருந்து போகிறாங்க. ம், ம், அங்கே ம். போய் குடிச்சிட்டு வர்றாங்க. ம், ம். அங்கேருந்து வரும்போதும் வாங்கிட்டு வர முடியல. வாங்கிட்டு வர முடியல. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த தடை இருக்கு. தடை இருக்குது. அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வேற என்ன மாரி பிரச்சனை தராங்க உங்களுக்கு? வேறு என்ன, போலீஸ் பிரச்சனை தான் அதிகம். போலீஸ் வந்து என்ன பிரச்சனை பண்றாங்க? என்ன பண்ணுறாங்க, வந்து உடனே அவர் மரத்தை பாலையை வெட்டு பாலைய வெட்ட சொல்லிடுறாங்க. மரத்தோட பாலையவே வெட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிடுறாங்க. பானையை அவுக்க சொல்றாங்க. பானையை அவுத்து கீழே போடு. கீழே போடுன்றாங்க. ம். அதுல என்ன இருக்கு எது இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பார்க்கறது. இறக்கிட்டு வந்தோம்னா கீழே ஊற்று. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பதனியா கல்லான்னு தெரியுதோ இல்லையோ பானையை ஊத்துறணும். பானையை ஊற்றணும். இது உங்களுக்கு மட்டும்தானே இல்லை எல்லாருக்குமே? 4 பேருக்குமே அது இந்த இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கு, மற்ற மாவட்டத்தில் மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு இருக்கு. இருக்கிறதுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது இல்லை? அங்கேயும் தான் அந்த மாதிரி இருக்கு சொல்லி கேள்விப்பட்டேன். திருவாடனை தாலுக்காலையும் பிரச்சனை இருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஆலங்குளம் தென்காசியில் வந்து பனை தொழிலாளி காலை சுட்டாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், ஒரு மடையணி தொழிலாளியை அப்படியெல்லாம் சுடலாமா? அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி. சொல்லுங்க. சுடக்கூடாது. பிடிச்சிக்கொண்டே வச்சு என்னன்னு கேளு, விசாரிக்கணும். முறையாக விசாரிக்கணும். முறையாக விசாரிச்சு கேளு. இப்போ 2 காலை சுட்டுட்டாங்களான்னு சொன்னோன்னே உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிங்க? நமக்கே ஒரு இதாகிடுச்சு, படபடப்பாயிடுச்சு, பயம் வந்துருச்சு. இல்லை, நிறைய பேர் இப்போ ஃபுல்லாக பானையெல்லாம் நாங்கள் அவுத்துட்டோம், பதனி கூட இறக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? நான் எங்கள் ஊரை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இறக்கி தான் இருக்கேன். பதனி இறக்குறீங்க, ஓகே, சரிங்களா, ஓகே. ஆனால் இது வந்து உங்கள் மனசை பாதிச்சு தான். இதை வந்து நீங்கள் இந்த பனை தொழிலாளியை சுட்டதை பற்றி நீங்கள் இந்த நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களை வந்து கடைசியாக கண்டிக்கணும். கடைசா இந்த மாதிரி ஒரு பனை தொழிலாளின்றவங்க வந்து ஆள் 2ஐயும் சுட்டுட்டா அப்புறம் என்னென்னு பொழப்பேன். சின்ன வயசு பையன் வேற. அவங்களோட வாழ்க்கையே ஊனமாக போயிடும். ஊனமாக்கிட்டு அவன் கிடக்குறாங்க, அவன் குடும்பத்தை யார் பார்க்குறது? நிச்சயமா இது வந்து அரசு வந்து அது சரியான நடவடிக்கை எடுக்கலைன்றீங்க? எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. சரி, நல்லா பார்த்து அவனுக்கு உள்ள இதை கொடுக்கணும். வாழ்க்கைக்கு அவன் எப்படி வாழ போகிறான், பிள்ளை குட்டி எப்படி வாழும்? நிச்சயமா. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறேன்னா எப்படி படிக்க வைக்க முடியும்? நிச்சயமா.